அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட்டின் டைரக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டேட்டாஸ் இதெல்லாம் பார்த்துடலாம், என்ன பொசிஷன் இருக்காங்க யாரு அப்படிங்கிறது. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, நம்ம ஸ்டூடெண்ட் சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க நம்ம மேக்ஸை 0 to 0 கால் பயன்படுத்துறவங்க அந்த ரூல் என்னவோ அதுபடி பயன்படுத்துங்க. ரூல் மிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ரூலை மட்டும் மறந்துடாதீங்க. 0 to 0 கால், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு பாருங்க, நேற்று இது முடிந்த டேட்டாங்க, லைவ்ல மாற்றத்திற்கு உட்பட்டது. இது முடிந்து போன டேட்டா. ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இன்னும் 7,65,000 கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க. நேற்று சின்ன கான்ட்ராக்ட் தான் செல் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? அதனாலதான் மார்க்கெட் ஏறிட்டு போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு இன்னும் பொசிஷன் இவங்க இன்னும் பைலியே வச்சிருக்கிறதுனால என்ன நடக்கிறது நீங்களே சிந்திங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, நியூட்ரல் வந்துட்டாங்க. பையும் பெருசா வச்சுக்கல, செல்லும் பெருசா இல்லை கான்ட்ராக்ட். ஆனா எஃப்ஐ மட்டும் செல்லுல அதே சேம். இங்க ரீட்டைல் ட்ரேடர் என்ன வச்சுக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க ஃபுல்லா செல் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ இவங்க ரெண்டு பேர் ப்ரோ ட்ரேடர் நியூட்ரலா வந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரோ ட்ரேடர் நியூட்ரலா வந்திருக்காங்க. அப்போ இது ஒரு அடிஷனல் தான், இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம். ஏன்னா லைவ்ல மாறி இருக்கும் என்ன, ஆனா மேக்ஸ் அடிப்படையில தான் நம்ம மேக்ஸ் அதை மட்டும் தான் பாக்குறோம். இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வருவோம். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்க. யாரு என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க, மேக்ஸ் சார்ந்து படிங்க. உங்க பகுதியில தெரிஞ்சவங்க யாரு சொல்லி கொடுத்துறப்ப கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அது ஒர்க் ஆகாதான்னு முதல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒர்க் ஆனாதான் பயன்படுத்தணும். நீங்க மேக்ஸிமம் சொல்லிட்டு வேற ஏதாவது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வச்சு ஒர்க் ஆகலைன்னா அப்புறம் அதை வைத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த வீடியோ நான் போடுறதே சிந்திக்கணும் என்பதற்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா. சரி, இன்னைக்கு லெவல் நான் கொடுக்குறது, இந்த பிரைஸ் வந்தா எடுத்துக்கோங்க, இல்லையா இதை இக்னோர் பண்ணிடுங்க. இல்லைனாக்கெல்லாம் நான் டெலகிராம்ல வந்து அங்க லைவ்ல நான் ஒரு வேல்யூ வேற ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுக்கறதுனாலும் கொடுக்குறேன், ஓகேங்களா? மார்க்கெட் யூஸ்வல் கேப் டவுன் ஆகிறதுனால அந்த, ஓகேங்களா? அதே போல நம்ம கம்யூனிட்டி குரூப், பிரீமியம் கம்யூனிட்டி குரூப்ல கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் கொஞ்சம் டிலேவா அப்டேட் பண்றேன் இன்னைக்கு, ஓகேங்களா? பொறுமையா இருந்து ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு 23,400 புட் 232 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் ஆகும். 23,400 புட் 232 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் ஆகும். அதே அந்த 23,400 புட்டு 232 rupees சப்போர்ட்டா எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். அப்போ மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக் அந்த இடத்துல இருக்கும் பொழுது 232 இருக்கும் பொழுது 23,400 புட்டு நீங்க உங்க டிசிஷனை, எந்த டிசிஷன் வேணாலும் நீங்க உங்க டெக்னிக்கல், நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் ஆர்டர்ஸ் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கலாம், எலியட் வேவ், எனி நீங்க நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்ம மேக்ஸ் அடிப்படையில் சம் ரூல், என்ட்ரி, எக்ஸிட் எல்லாமே நம்ம மேக்ஸ்லேயே கால்குலேட் பண்ணிடுவோம். முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். லைவ்ல போயிட்டு எதையும் மாற்ற மாட்டோம். முன்னாடியே அது 1000 பாயிண்ட் ஏறும்னா எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் முன்னாடியே நம்ம கிட்ட இருக்கணும். அது மட்டுமல்ல, இதுக்கு மேலே போனாலும் ஒரு வேலையை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், ஆர் சப்போர்ட் எடுத்தா போகணும். அதே கீழே வந்தாலும் சப்போர்ட் எடுத்து திரும்பணும், சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் மாறிட்டு கீழே இறங்கணும், அப்படி இறங்கணும் மார்க்கெட். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போனாலும் ஒரு மேக்ஸ் வேல்யூ வந்து அது ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யணும், இல்ல ஃபால்ஸா இந்த 232 மேல இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அங்கிருந்து கீழே விடுறாங்களா, இல்ல கீழே இருந்துட்டு மேல தூக்குறாங்களா, ஃபால்ஸா கூட ஏமாத்துவாங்க. அதுவும் மேக்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ மார்க்கெட்டுங்கிறது முழுமையா மேக்ஸ். அதை சார்ந்து புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் சொல்றது யாரும் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் கொடுக்குறதையும். நீங்க படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.